Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக வரக்கூடிய லாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சுமார் 250க்கும் மேற்பட்ட லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. குறிப்பாக மேம்பாலத்தில் அதிக அளவிலான லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பேக்கரி கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பேக்கரியின் ஷட்டர் உடைக்கப்பட்டு 1,60,000 ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்டிருந்தது. மேலும் கடையின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையர்கள் எடுத்துச் சென்று விட்டனர். திமுக ஆட்சியில் காவல்துறையின் மீதான பயம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதன் காரணமாக கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கழிவுநீரை ஆற்றில் வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லட்சுமிபுரம் கிராமத்தில் ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் இத்திட்டத்தால் ஆற்று நீரை பயன்படுத்தும் கால்நடைகள் முதல் அனைவரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு விருப்பமில்லாத திட்டங்களை விடிய அரசு வற்புறுத்தி திணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என் புள்ள குட்டிகளாம் சேர்த்து போது ஆடு மாடு ஜீவன் தண்ணி குடிக்கிறது யாராவது அந்த இடத்துல இருந்து மாதிரி வேலை பண்ணா எப்படி சொல்லு? நான் கவர்மெண்ட் அராஜகமா இது கவர்மெண்ட் அராஜகமா சாதிதெல்லாம் நாங்க ஓட்டு போட்டு கவர்மெண்ட் வர வச்சு எங்களை சாவடிக்கிற மாதிரி வேலைக்கு பண்ணி வரீங்களா? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி குருவி கூடியெடுக்க சென்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக இறந்தார். தெற்கு செல்லப்பம் பாளையத்தை சேர்ந்த டிரைவர் ரகுநாதன் இவரது 9 வயது மகன் சஞ்சய் வீட்டின் அருகே இருந்த டிரான்ஸ்பார்மரில் குருவி கூடு கட்டியிருந்ததை பார்த்து ஆபத்தை உணராமல் அதனை எடுக்க சென்றுள்ளார். அப்போது மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக இருந்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவின் அலுவலகம் எதிரிலேயே மழைநீர் செல்ல முடியாமல் சாலையில் தேங்கியிருக்கும் நிலையில் பிற பகுதிகளில் எப்படி மழைநீர் வடிகால் பணிகள் செய்திருப்பார்கள் என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. பெரம்பூரில் உள்ள மேயர் பிரியாவின் அலுவலகம் எதிரே உள்ள தேசிய காலனியில் சாதாரண மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளது. மழைநீர் வடிகால் பணிக்காக மாநகராட்சியும் ஸ்டாலின் அரசும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவிட்டதாக கூறும் நிலையில் மேயர் வார்டிலேயே பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் பாலத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரத்தில் அச்சத்துடனே வாகன ஓட்டிகள் பாலத்தை கடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ள பாலம் பராமரிக்கப்படாததால் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மேலும் மின் விளக்குகளும் இல்லாததால் இரவு நேரத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலர் விபத்தில் சிக்குகின்றனர். விடியா அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் திருப்பூர் மாவட்டம் தூவானம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சமீப காலமாக நீர்வரத்தின்றி இருந்த நிலையில் அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரமான பாம்பாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் தூவானம் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி கொடைரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து நடந்த சாலை விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்தனர். ஆத்தூர், செம்பட்டி, காமன்பட்டி, அம்மைநாயக்கனூர் ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து நடந்த சாலை விபத்துகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர் மற்றும் 9 வயது சிறுவன் உட்பட 5 பேர் பலியாகினர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த சாலை விபத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஆறு நிறைய தண்ணீர் போகும் நிலையில் தங்களுக்கு குடிநீர் வழங்காத அவல ஆட்சியை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். PK புதூரில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொறுமை இழந்த பெண்கள் அரசு பேருந்து மற்றும் லாரிகளை சிறைபிடித்து விடியா அரசிற்கு எதிராக ஆவேச மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருஷம்